இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்மகாலஜி சாப்டர் 3 ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஐ. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஐனா என்ன? காம்ப்ளெக்ஸ் சென்சரி ஆர்கன். அது நம்ம பார்வைக்காக யூஸ் பண்ணுறது, அதாவது ஐ சைட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வேளை அந்த கண்ணில் ஏதாவது ஒரு இன்ஜுரி இல்லை டிசீஸ் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு விஷன் லாஸ் ஆகிரும், நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இதை ஆப்தமாலஜிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இதை ஒரு ட்ரக்ஸ் மூலியமாக நம்ம இதை தடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லைக் என்ன மாதிரி லோக்கல் அனஸ்தட்டிக்காக யூஸ் பண்ணலாம், ஆன்டி மைக்ரோபியல் இன்ஃப்ளமேட்ரி இம்யூனோ மாடுலிங் ஏஜென்ட் அண்டு டயக்னாஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், அலர்ஜிக்காக யூஸ் பண்ணலாம். இன்னும் ட்ரீட்மெண்ட் என்ன அதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன், இன்னொன்று நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய இன்ட்ராகுலர் ப்ரெஷரை குறைக்கலாம்னு சொல்கிறாங்க. மெயினாக நம்ம இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இப்போ 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று மயோட்டிக்ஸ், இன்னொன்று மிட்ரியாட்டிக்ஸ், இன்னொன்று குளுக்கோமா. இந்த 3 டாப்பிக்கை பற்றி தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக மயாட்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மயாட்டிக்னா என்ன, மிட்ரியாட்டிக்னா என்ன, அதை சின்னதாக தெரிஞ்சு வச்சுக்கணும். மயாட்டிக்னா கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிப்பிள், மிட்ரியாட்டிக்னா டைலேட் த பிப்பிள். பிப்பிள்னா என்ன? நம்ம கண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கருவிழி. ஸோ நம்ம பார்க்க போகிறது மயாட்டிக்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிப்பிள், அதாவது கண் சுருங்கிறது. ஓகேவா? சரி, ஓகே. இந்த பிப்பிள் கன்ஸ்ட்ரிக்டட் பை எதால் அப்படின்னு சொல்கிறோன்னா பேராசிம்பத்தட்டிக் நெர்வ் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டினா சிம்பாத்தட்டிக் நெர்வ் எண்டிங் பிளாக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மயாட்டிக்ஸுக்கு நம்ம ஒரு 8 ட்ரக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ட்ரக்குனா எக்கோதயோபேட் அயோடைடு, பயோஸ்டிகமைன், நியோஸ்டிகமைன், டெமிகேரியம் புரோமைடு, அசிட்டில் கோலின், கார்பகால், பைலோகார்பின், டைபனமைட். இது எல்லாமே ட்ராப்ஸ் ஃபார்மெட்டில் நம்மளுக்கு வருது. இந்த 8 ட்ரக்கை மெமரி பண்ணிக்கங்க, நம்ம ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப்பிக்கு இதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன். மயாட்டிக்ஸோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் என்னென்ன, அதில் மொத்தம் 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று மஸ்கார்னிக் அகோனிஸ்ட், அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரேடியல் மசில் ஆஃப் ஐரிஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஸ்கார்னிக் அகோனிஸ்டில் பைலோகார்பின் அப்படிங்கிற ட்ரக்கு கோலினர்ஜிக் ட்ரக்குன்னு சொல்கிறோம். இது எதை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிம்பத்தட்டிக் நெர்வ் எண்டிங், எதில் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய மசில், அதில் ஐரிஷ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். அந்த சர்க்குலர் மசில் இருக்கக்கூடிய ஐரிஸை அந்த பிப்பிள் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிப்பிள், அதாவது சுருங்க வைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா மயோட்டிக் நிலை. ஸோ அந்த வேலையை பார்க்குது. ஸோ இந்த சர்க்குலர் மசில் சுருங்கிறனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நியர் விஷன் அண்டு இன்ட்ராகுலர் ப்ரெஷர் குறையுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு 2 ட்ரக் இருக்குது. அது என்ன ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்டிகமைன் அண்டு நியோஸ்டிகமைன். இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரக்கு. இந்த ட்ரக்கும் ஒரே விஷயத்தை, ஒரே சேம் எஃபெக்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. எது மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிகோலின் எஸ்டரேஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பண்ணுது. அடுத்து ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரேடியல் மசில் ஆஃப் ஐரிஸ். இதில் ஒரு ட்ரக்கை பற்றி பார்க்க போகிறோம், டைபெனமைன் அப்படிங்கிறது. டைபெனமைன்ங்கிறது என்னென்னா ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் ரிசெப்டாரோட பிளாக்கர். அதை நீ மறக்கக்கூடாது. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட சிம்பாத்தட்டிக் நெர்வ்ஸை பிளாக் பண்ணி மயாசிஸை உண்டு பண்ணுது. மயாசிஸ்னால் சுருங்க வைக்குது. ஸோ இது எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. லைக் இன்ட்ராகுலர் ப்ரெஷரெல்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக இது சேஃபாக குளுக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணுறதா சொல்லப்படுது. இது எந்தெந்த டோஸில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைலோகார்பின் நைட்ரேட் ஸ்டெரல் ஆப்தமேட்டிக் சொல்யூஷன் 1%, 2%, 4% இந்த மாதிரி ட்ராப்ஸ் ஃபார்மெட்டில் கிடைக்கிது. அதே மாதிரி கார்பகால் அப்படிங்கிறது 0.75%ஆலையும் 3%லையும் ட்ராப்ஸாக கிடைக்கிது. பயோஸ்டிகமைன் 0.25%, 0.5% அண்ட் அப்புறம் ஆயின்மெண்ட்டாகவும் கிடைக்கிது 2%. இது ட்ரக்காகவே கிடைக்கிது. ஸோ இதோட இண்டிகேஷன் நம்ம எங்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளுக்கோமா அப்படிங்கிற ஒரு நோய்க்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மயாட்டிக் யூஸ் பண்ணுறோம்ல, அதாவது மிட்ரியாட்டிக், அதாவது கண் விரிவடைய வச்சு சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அப்படி பண்ணும்போது திரும்பவும் சுருங்க வைக்கிறதுக்கு இந்த மயாட்டிக்ஸை யூஸ் பண்ணி அந்த விரிவடையை வச்சு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு திரும்பி இந்த மயாட்டிக்ஸ் ட்ராப்ஸை யூஸ் பண்ணி கண்ணை சுருங்க வைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஐரிட்டிஸ் கார்னியல் அல்சர் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது இல்லையா. ஸோ அந்த நோயால் ஏற்படக்கூடியங்கிறத ஐரிஸ் ஆகட்டும், ஐரிஸுங்கிற பார்ட் இல்லை ஐரிஸ் லென்ஸு இல்லாட்டினா கார்னியா, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒட்டுதல் தன்மையையும் உடையக்கூடிய தன்மையும் பாதுகாக்கிறதுக்கு ஆல்டர்னேட் மயாட்டிக் எஃபெக்டை யூஸ் பண்ணுறாங்க. இல்லாட்டினா மிட்ரியாட்டிக் எஃபெக்டவே
யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதோட கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் பார்த்தா என்ன அப்படின்னு பார்த்தா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், ரத்த அழுத்தம் மாதிரி, ஐரிட்டிஷு இது வரும். அப்புறம் ஆன்டீரியர் சேம்பர் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், முன்பக்கத்தில் ஏற்படக்கூடிய சில நோய்கள். அப்புறம் நியோவாஸ்குலர் குளுக்கோமா அப்படின்னு சொல்லியிருக்கு அது. இன்னொன்று யுவேட்டிக் குளுக்கோமா. இது எல்லாமே வந்து கான்ட்ரா இண்டிகேஷன்ஸில் வருது. இவ்வளோ தான் மயோட்டிக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிட்ரியாட்டிக்ஸ், அதாவது கண் விரிவடைஞ்சால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா?